ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இதை எப்படி பார்க்குறோம்னா பிச்சி செடியை கவாத்து செய்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த பிச்சி செடியை வந்து நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு முறை கவாத்து செய்யலாம் அண்ட் கவாத்து செய்கிற முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் கவாத்து செய்கிற முறையில் வந்து நம்ம ரெண்டு வகையாக பார்க்க போகிறோம். ஒன்று செடியை வளர்க்கக்கூடிய பிச்சி செடியை கவாத்து செய்கிறத பற்றியும், இன்னொன்று பந்தல் அமைச்சு வளர்க்குற பிச்சி செடியை கவாத்து செய்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மல்லிகை செடியை கவாத்து செஞ்சு வளர்க்குறது போலயே இந்த பிச்சி செடியை வந்து கவாத்து செஞ்சு வளர்க்குறத பற்றி பார்த்தலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற பிச்சி செடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மல்லிகை செடி கவாத்து செய்கிறது போலயே கவாத்து செஞ்சுட்டு இருந்திருக்கோம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இந்த பிச்சி செடியை கயிறு கொண்டு கெட்டினதுலேருந்து சரியாக ஒரு 1/2 அடி உயரத்தில் கவாத்து செஞ்சுட்டுருக்கோம். அதாவது தரைமட்டத்துலேருந்து ஒரு 1.5 அடி அப்படிங்கிற உயரத்தில் வந்து நம்ம கவாத்து செஞ்சிட்ருக்கோம். அண்ட் இது வந்து நம்ம எப்போ கவாத்து செஞ்சோம் அப்படின்னா மார்ச் 2ஆம் தேதி கவாத்து செஞ்சிருந்தோம். ஸோ இது வந்து நம்ம பொதுவாக எப்போ கவாத்து செஞ்சு விடணும் அப்படின்னா சரியாக ஜனவரியிலேருந்து மார்ச் இந்த 3 மாதத்துக்குள்ளேயே நம்ம வந்து கவாத்து செய்யலாம். ஸோ எப்போ வந்து பூக்கள் ஓய்ந்த நிலையில் காணப்படுதோ அப்போ கவாத்து செய்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து காய்ந்த கொப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து கவாத்து செஞ்சு விடக்கூடிய நிலைக்கு வந்துருச்சு, அதாவது பூக்கள் வந்து ஓய்ந்த நிலைக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அண்ட் அதே மாதிரி இதை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை கவாத்து செஞ்சு விடலாம் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக வருடத்துக்கு ஒரு முறை கவாத்து செஞ்சு விடலாம். அண்ட் அதே நேரத்தில் அந்த வருடத்துக்கு ஒரு முறை கவாத்து செஞ்சு விட்டுறதுக்கு இடைப்பட்ட நாட்களில் ஒவ்வொரு பூச்சுற்றும் முடிந்து கொப்புகள் காயக்கூடிய சூழ்நிலையில் அந்த காயக்கூடிய கொப்புகளை மட்டும் அகற்றியோ இல்லைனா கொடிகளை வச்சு அமையக்கூடிய கொப்புகளை அகற்றியோ நம்ம வந்து செடியை பராமரிக்கலாம். ஸோ இதை வந்து சாஃப்ட் ரன்னிங் அப்படி இல்லைனா ட்ரிம்மிங் அப்படின்னு குறிப்பிடலாம். ஸோ இது வந்து நம்ம வருடத்துக்கு ஒரு முறை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு பூச்சுற்றும் முடியக்கூடிய நிலையில் கொப்புகள் காயக்கூடிய நிலையிலையும் அதிகமான கொடி வளர்ச்சி துளக்கக்கூடிய நிலையிலையும் நம்ம வந்து செய்யலாம். அண்ட் இந்த மாதிரி கவாத்து செஞ்சுட்டதில் வந்து சரியாக 2 மாதத்துலேருந்து 3 மாதத்திற்குள்ளேயே இயற்கையாகவே பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய பிச்செடி பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கவாத்து செஞ்சு விட்டுருந்த பிச்செடி தான். அதாவது இது வந்து இன்றைக்கி மார்ச் 20th ஷூட் பண்ண வீடியோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கவாத்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கொப்புகள்லேருந்து கீழே அரும்புகள் எடுக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே புதிய கொப்புகள் துளிர்ச்சிச்சு. ஸோ இந்த கொப்புகள் எல்லாமே இன்னும் சரியாக ஒரு 1.5 மாதத்துலேருந்து 2.5 மாதத்துக்குள்ளேயே பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து பூக்கள் பூக்காத காலம், அதாவது பிச்சி செடி பூக்கிறதுக்கான சீசன் கிடையாது. அப்படிங்கிறதுனால பூக்கள் இயற்கையாகவே குறைந்த அளவில் தான் பூக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பந்தல் அமைச்சு வளரக்கூடிய பிச்சி செடியை கவாத்து செஞ்சு விடுறத பற்றி பார்த்தலாம். அதாவது நம்ம வந்து ப்ரீவியஸாக செடியை கவாத்து செய்கிறதுக்கு கத்தி யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து நீங்கள் ப்ரன்னிங் டூல் ஏதாவது யூஸ் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைனா யூஸ் பண்ணலனாலும் நம்ம வந்து சுலபமாக கையை வச்சு கொப்புகள் அகற்றுறதுக்கான வழிமுறைகள் ஒன்று சொல்கிறோம். அதாவது இது வந்து ஓரிரு செடிகள் மட்டும்தான் பந்தலில் இருக்குது, அப்படி இல்லைனா ஓரிரு செடிகள் மட்டும்தான் கவாத்து செஞ்சு விடணும் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து போதும். ஸோ இதுவே அதிகமான செடிகள் கவாத்து செய்கிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து பச்சை கொப்புகள் எல்லாமே ஒரு சைடு பெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஆப்போசிட் சைடு பெண்ட் பண்ணும்போது அந்த கொப்பு வந்து பிரேக் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அதிகமான பச்சை கொப்புகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாதிரி அப்புறப்படுத்தலாம். ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி பிச்செடியை கவாத்து செஞ்சு விட்டுட்டோம். ஸோ இது வந்து 7 வயது பிச்செடி அப்படிங்கிறதுனால கொப்புகள் வந்து ரொம்பவே அதிக அளவு இருக்குது. அண்ட் இந்த பிச்செடியை வந்து ஏற்கனவே கவாத்து செஞ்சு விட்டு சரியாக 10 மாதம் ஆயிடுச்சு. அதாவது நம்ம வந்து 2025 மேல வந்து கவாத்து செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம மார்ச்சில் கவாத்து செஞ்சிட்ருக்கோம். அண்ட் நம்ம வந்து ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஜனவரிலேருந்து மார்ச்சுக்கு உட்பட்ட நாட்களில் நம்ம வந்து பிச்செடியை கவாத்து செஞ்சு விடலாம். பொதுவாக பூக்கள் வந்து ஓய்ந்த நிலையில் இருக்கும்போது கவாத்து செஞ்சு விடணும். ஸோ நம்ம பிச்செடியில் வந்து பூக்கள் பெருமளவு ஓய்ந்த பிறகு அதிகமான கொடி வளர்ச்சி அமைஞ்சதுனால கொப்புகள் வந்து ரொம்பவே அதிகரிச்சிருச்சு. அதே நேரத்தில் பூக்கள் வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களோட பிச்செடியிலையும் தென்படும் பட்சத்தில் அது வந்து கவாத்து செஞ்சு விடக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி உங்களோட பிச்செடி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து பிச்செடியை கவாத்து செஞ்சு விடலாம். அண்ட் இந்த மாதிரி பந்தல் அமைச்சு வளரக்கூடிய பிச்செடியுமே வருடத்துக்கு ஒரு முறை கவாத்து செஞ்சு விட்டால் போதும். அண்ட் அதே நேரத்தில் ஒவ்வொரு பூஞ்சொற்றும் முடியக்கூடிய டைம்லேயும் காயக்கூடிய கொப்புகளையும் அதே நேரத்தில் அதிகமான கொடி வளர்ச்சி அமையக்கூடிய கொப்புகளையும் நீங்கள் வந்து அப்புறப்படுத்துகிற மூலயமா செடியில் வந்து சாஃப்ட் ரன்னிங்கோ அப்படி இல்லைனா ட்ரிம்மிங்கோ பண்ணுறதா அமையும். ஸோ இது வந்து நீங்கள் அப்பப்போ ஒவ்வொரு பூஞ்சொற்றுக்கும் முடிவடையக்கூடிய நிலையில் நீங்கள் பண்ணலாம். அண்ட் கவாத்தை பொறுத்தவரை வருடத்துக்கு ஒரு முறை கவாத்து செஞ்சு விட்டாலே போதும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த வீடியோவோட ஷேடிங் நெட் வந்து நம்ம டேக் பண்ணி வைக்கிறோம். அதாவது 50% ஷேடிங் நெட். ஸோ இது வந்து 50% சூரிய ஒளியை வந்து தடுக்கும். ஸோ இதன் மூலயமா செடியை தாக்கக்கூடிய அதீத வெப்பம் வந்து ஒரு 50% குறையும். ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட செகண்ட் சேனலான அக்ரிகோ ஷார்ட் சேனலை இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிகோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.